மிதுன ராசியின் குணாதிசயமே இவங்களுக்கு நாலேஜ் தான். நாலேஜபிள் பர்சன் இவங்களுக்கு. அதாவது உள் உணர்வு மிக்க ராசி. இந்த ராசி காற்று ராசி. இயற்கையாகவே நிர்வாக திறமை இருக்கும். அந்த நிர்வாக திறமை இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஆஞ்சநேயர் மாதிரி உன்னால் முடியும்னு சொல்லி அப்புறம் புரிய வைப்பான். இந்த ராசிங்க பாட்டோ ஸ்டேஜ் பேசுகிறதோ இல்லை முக்கியமான ஈவெண்ட்டில் ஸ்பீச்சுக்கோ ஆள் இல்லை. மிதுனத்துக்கு தன் வருகின்ற கணவரோ மனைவியோ தனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற ஆளை தான் சூஸ் பண்ணு. அப்படி தான் அமையும் மேக்ஸிமம். சார் நான் ரொம்ப இன்ட்ரோவெர்ட், அவங்க எக்ஸ்ட்ரோவெர்ட், நான் எக்ஸ்ட்ரோவெர்ட் இன்ட்ரோவெர்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஏன்னா இந்த ராசிக்கு ஆப்போசிட் வீடே பாதகம் விடும்போம். அப்போ இது புதன் குரு சம்மந்தப்பட்டது. மாற்று சிந்தனையில் இவங்க டெவலப் ஆகிறது. இவங்க கடல் கடந்து வெளிநாடு தொடர்புடையது. அதை விட முக்கியமாக இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வெளியிருந்து வாங்கி விற்கலாம், இல்லை இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணலாம். இதெல்லாம் அற்புதமாக இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப அழகா பிரம்மன் எழுதிய தலை விதி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு தினம் ஒவ்வொரு பதிவாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்காக தான். ஃபுல்லாக பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களோட குணாதிசயம், திருமணம், அவங்க லைஃப், பிஸ்னஸ்லேருந்து எல்லா விஷயமும் நம்ம பேசுகிறோம். மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது? நிறைய மிதுன ராசி நேயர்கள் ஆர்வமாக இருக்காங்க, அவங்களுக்காக சொல்லுங்கள். நிச்சயமாக மிதுன ராசியின் குணாதிசயமே இவங்களுக்கு நாலேஜ் தான். நாலேஜபிள் பர்சன் இவங்களுக்கு. அதாவது உள் உணர்வு மிக்க ராசி. இந்த ராசி காற்று ராசிம்போம். 3வது வீடு புதன் ஆட்சியாக இருக்கார். இந்த ராசியில் உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை. ஏன்னா அனைவரும் சமமாக நடத்த ஆசைப்படுற ராசி இந்த ராசி. இவங்க எங்கே இருந்தால் அந்த இடத்துல கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை. கைகலப்பாக இருக்காது, கலகலப்பாக இருக்கும். இப்போ இந்த ராசி இருக்கிற இடத்துல 4 பேர் கூடி பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு இந்த ராசி என்னென்னா, ஒருத்தருக்கு அட்வைஸ் சொன்னாலோ ஒரு கருத்தோ யாரோ மிதுன ராசிகிட்டேருந்து ஒரு கருத்து வருதுன்னா மற்றவங்க எடுத்தால் 100% ஜெயிச்சிருவாங்க. மிதுன ராசி கருத்தை யாராலும் கண்டிப்பாக கேட்டாங்க. ஆனால் மிதுன ராசி தனக்குன்னு பண்ணும்போது பண்ணலாமா வேண்டாமா அப்படி பண்ணலாமா குழப்பிக்கும். தனக்குன்னு வரும்போது குழப்பிக்கும். ஆனால் மற்றவங்க சொல்கிற கருத்தாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் தீர்மானித்த பின் இந்த ராசி செய்கிற சைக்கிள் அவ்வளோ வளர்ச்சியாக இருக்கும். இந்த ராசி எப்போயுமே கார்னர் சைட்டில் வீடு அமையும். ஒரு சந்துக்குள்ளே போய் வீடு போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு கார்னர் சைட்டில் இருக்கக்கூடிய அம்சம் வந்துடும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா புத்தகம் இல்லை மியூசிக் இல்லாமல் மிதுனம் இல்லை. நீங்கள் கேட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப மனசு இதாக இருக்குன்னா ஒரு புக்கு படிப்பாங்க. வீட்டிலே லைப்ரரி மாதிரி வச்சு படிக்கக்கூடிய அம்சம் இருக்கிற இந்த ராசி. அது மட்டும் இல்லை, மியூசிக் இவங்ககிட்ட கேட்டால் தான் ஒவ்வொரு பாடல்கள் எவ்வளோ இதாக இருக்குது. இவங்களுக்கு அந்த மனசு ரிலாக்ஸேஷனுக்கு மற்றவங்கள அங்கே போகணும் இங்கே போகணும். இவங்களுக்கு இது ஒரு ஜன்னல் ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இந்த ராசியை யாராவது கணவனோ மனைவியோ இந்த ராசியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா பீச் பக்கத்தில் ஜன்னல் வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரி இந்த ரூம் புக் பண்ணால் இவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. இந்த ராசி பாசத்துக்கு இயங்கும். சின்ன ஒரு நட்பு பாராட்டுறது, ஒரு அதாவது சொல்கிற ஒரு நல்ல விஷயம், நீ நல்லா பண்ணிட்டேன், ஒரு புகழ்ச்சிக்கு ஏங்குற ராசி. உண்மைதான். எனக்கு தெரிஞ்சவங்களே மிதுன ராசி நேயர்கள் இருக்காங்க. இப்படி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. சின்ன ஒரு அன்பளிப்பாக சின்னதாக பேச அனுப்பாங்க. பெரிய இவங்களை மெயின்டைன் பண்ணுற ரொம்ப பெரிய செலவில் கிடையாது. சின்ன ஒரு ஆசைகள், நல்லா பண்ணிட்டேன், அந்த ஒரு ஏக்கம், ஒரு அப்ரிசியேஷன் இல்லாமல் இந்த ராசி ஏங்கும். இந்த ராசிக்கு இது தாய்ப்பாசம் அதிகம். ஆனால் தாயை திட்டுறது இந்த ராசி தான். அம்மா வேணும்னு சொன்னோம், அம்மா வந்தோடனே திட்ட ஆரம்பிக்கிற ராசி தான். இப்போ ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிற ராசி. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நிர்வாக திறமை இருக்கும். அந்த நிர்வாக திறமை இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஆஞ்சநேயர் மாதிரி உன்னால் முடியும்னு சொல்லி அப்புறம் புரிய வைப்பான். இந்த ராசிங்க பாட்டோ ஸ்டேஜ் பேசுகிறதோ இல்லை முக்கியமான ஈவெண்ட்டில் ஸ்பீச்சுக்கோ ஆள் இல்லைன்னு இந்த ராசி கூப்பிட்டுணும். என் மிதுன ராசியாக மிதுன லக்னமா வாமா அப்படின்னு பேசல வாப்பான்னு சொல்லி கொடுத்துட்டீங்கச்சுங்களேன். முடியாது, அது கஷ்டம் இது கஷ்டம்னு சொல்லு. ஆனால் ஸ்டேஜில் ஏறின அப்புறம் பெஸ்ட்டு இதாக இருப்பாங்க. நிறைய பெஸ்ட்டு சிங்கர், நிறைய பெஸ்ட்டு ஆங்கர். எனக்கு தெரிஞ்சு நிறைய டிவியில் இருக்கிறவங்க எல்லாம் மிதுன ராசி மிதுன லக்னம் பாப்புலராக இருக்காங்க. இந்த அம்சம் உடைய ராசியில் இந்த ராசி. இவங்க ஈஸியாக புரிதல் ஜாஸ்தி, ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிக்கும். இவங்களுக்கு உள் உணர்வு அதிகமாக இருக்கிற ராசி இது. ஓகே, சூப்பர் சார். இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்? ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள மனிதரை தேர்ந்தெடுத்தா அவங்க லைஃப் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? நிச்சயமா. இப்போ மிதுனத்துக்கு தன் வருகின்ற கணவரோ மனைவியோ தனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற ஆளை தான் சூஸ் பண்ணு. அப்படி தான் அமையும் மேக்ஸிமம். சார் நான் ரொம்ப இன்ட்ரோவெர்ட், அவங்க எக்ஸ்ட்ரோவெர்ட், நான் எக்ஸ்ட்ரோவெர்ட் இன்ட்ரோவெர்ட் ஆப்போசிட்டாக இருக்கும்.
அவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி, ஏன்னா இந்த ராசிக்கு ஆப்போசிட் வீடே பாதகம் விடும்போம். அப்போ இது புதன், அது குரு. வருகின்ற கணவர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற இதோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுற அம்சம் முடியாது. பேங்கிங் செக்டாரு, டீச்சர், ஒரு குடும்பத்தில் டீச்சர் இருக்காங்க, இல்லை பேங்க் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஃபினான்ஸ் ஓரியன்டாக இருக்காங்க, இல்லை அவங்க வருகின்ற கணவர் ஏதோ கோயில் சம்மந்தப்பட்ட முக்கிய நபரில் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணால் செட் ஆகும். இதை விட வருகின்ற வரன் வெளிநாடாக இருக்கலாம், வெளியூராக இருக்கும். அப்போ கொஞ்சம் அசல்லேருந்து வரக்கூடிய அம்சம் சொல்லுவோம். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சேம் கம்யூனிட்டி தாங்க, லைட்டாக உட்பிரிவு மாறுது, ஒரு சேம் இது தாங்க, ஆனால் எங்கள் இதில் இப்படி கொடுக்க மாட்டோம், இப்படி லைட்டாக ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கும். வருகின்ற வரன் கொஞ்சம் லாங்கிலிருந்து எடுத்தால் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம ரொம்ப ஷார்ட்டாக எதிர்பார்ப்போம். ஒரு சிலர்லாம் நான் ஊருக்குள்ளே தான் வரன் கொடுக்கணும். நிறையா பெண்களை பெற்றவங்க பக்கத்துலேயே கொடுத்துட்டா நான் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வர்றது எல்லாம் வெளிநாட்டு வரன் தான் வருது, வெளி மாநிலம் தான் வருது. ஃபஸ்ட்டு இந்த மிதன திருமணத்துக்கு நோன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் திருமணம் பண்ணதுக்கப்புறம் இவங்களே பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி இருக்கும். இப்போ சூஸ் பண்ணுற வரன் கொஞ்சம் அசலில் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு ஒன்றே மட்டும் மைண்டில் வரன் சூஸ் பண்ணும்போது புரிஞ்சுக்கணும். என்னென்னா 7ஆம் இடம் பாதகமாக அந்த அம்சமாக இருக்கிறனால ஏதோ பரிகாரம் ஏதாவது தேவைப்படுதா, இயற்கையாக பரிகாரம் தேவைப்படுதா, வருகின்ற கணவருக்கோ இல்லை உங்களுக்கோ குரு தசை குரு புத்தி ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு சூஸ் பண்ண. ஏன்னா இது கேந்திராபித்தி தோஷம் வந்துடும். அந்த அம்சம் வராமல் பண்ணிட்டா நிச்சயமாக இந்த ராசி வச்சிடும். பட் திருமண வாழ்க்கையில் சிறப்பாக என்ஜாய் பண்ணுற ராசி இதுதான். ஏன்னா அந்த அமைப்பு இயற்கையாக கிடைக்கும். சுற்றுலா, ஆன்மீகம் இதெல்லாம் வருகின்ற லைஃப் பார்ட்னருக்கு இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ஆசையாக இருக்கும். நீங்கள் எங்கே போனால் அந்த பார்க்கு அந்த இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பார்க்கு போகிறது, ஹில் ஸ்டேஷன் போகிறது, அட்வென்ச்சர்ஸ் விரும்பியாக இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். ஓகே, மிதுனராசி நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொன்னீங்க. அதே மாதிரி சார், இப்போ இவங்க வந்து வேலை இல்லை பிஸ்னஸ் எதை எடுத்தால் இவங்க இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருப்பாங்க? நிச்சயமாக. இப்போ வேலை, பிஸ்னஸ் ரெண்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வேலையை பற்றி போகிறேன். இவங்களுக்கு 6ஆம் இடமே 11ஆம் அதிபதியாக வருது. அப்போ செவ்வாய் என்ற பகவான். இவங்க ராசியிலே செவ்வாய் மிருகசீரிஸ்னு ஒரு நட்சத்திரம் வேறு இருக்குது. இப்போ இயற்கையாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா, இப்போ முதல்ல இந்த ராசிக்கு அமைப்புனா சாதாரண ஒரு பியூன் மாதிரி உள்ள என்ட்ராவாங்க. கொஞ்ச நாளில் அடுத்த போஸ்டிங் போவாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா சிஓ வரைக்கும் வருவாங்க. சின்ன போஸ்டிங்காக போய் போக 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 பெரிய லெவலில் வளர அமைப்புடைய ராசி இது. தனக்கு எங்கே போனாலும் ஈஸியாக ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை டெவலப் ஆகிக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவங்க இப்போ காலம் சென்றவங்க முதல்ல பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே என்ட்ராகும்போது எப்படி இருந்தாங்க, அவங்க மிதுன லக்னம், போக போக டெவலப் ஆகிட்டாங்க. அது மாதிரி ராசி தான் இருக்கின்ற இடத்துல வளர்ச்சி உண்டு. ஆனால் இந்த ராசி வேலையில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் நல்லபடியாக இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு முருகர் வழிபாடு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வேலை ரீதியாக ஒரு திருப்பம் இருக்கும். அப்போ இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக அனுகிரகம் உண்டு இந்த ராசிக்கு. ஸோ பிஸ்னஸ் எப்போ நான் திருமணத்துக்கு அப்புறம் தான் பிஸ்னஸை யோசிக்கணும். திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேலை தான். அப்போ ஒரு சிலருக்கு வேலையாக பிஸ்னஸாக அப்படின்னு ஜாதக இன்னொரு பாயிண்ட்லாம் பார்த்தா தான் தெரியும். பட் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னா தன் கணவர் பேர்லையோ மனைவி பேர்லையோ போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இவங்க பேரில் போடுறத விட இப்போ நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா மிதன ராசி இருப்பாங்க, மனைவி பேரில் போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் அமையும். டாக்ஸேஷன் இருக்கல ஏதோ ஒரு ஸ்கீமாக இருக்கும், அந்த மாதிரி போட்டு பண்ணுவாங்க. இப்போ இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எடுக்கிற அந்த ஒரு விஷயம் வெளிநாடு தொடர்பு, கலை உணர்வு, ஒரு க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது, ஆச்சார அனுஷ்டானமான இருக்கிற தொழிலாக பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னா 10ஆம் வீடு குரு வீடு, அங்கே உச்சம் பெறது சுக்கிரன். அப்போ இவங்க இந்த மாதிரி ராசி எப்போ ஷைன் பண்ணுன்னா, யாருமே அந்த கடையில் அந்த ஏரியாவில் அந்த மாதிரி இதே கடையே இருக்காது, முதல்ல வைப்பாங்க. அதாவது மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா இந்த இடத்துல தான் குரு வீட்டில் சுக்கிரன் உச்சம் அடையுது. இப்போ மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கும், அந்த இடத்துல ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் வைப்பாங்க, ஷைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி மக்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அதான் செட் ஆகும். ஒரு டிஃப்ரென்ஸ் அப்ரோச், வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்டது, மாற்று சிந்தனையில் இவங்க டெவலப் ஆகிறது. இவங்க கடல் கடந்து வெளிநாடு தொடர்புடையது. அதை விட முக்கியமாக இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வெளியிருந்து வாங்கி விற்கலாம், இல்லை இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணலாம். இதெல்லாம் அற்புதமாக இருக்கும். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் அந்த நகை சம்மந்தப்பட்ட பொருட்கள், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இயற்கையாக இந்த ராசி ஜெயிச்சிடும். அந்த மாதிரி ராசி தான். சூப்பர், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அருமையான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இவங்க வந்து ரொம்ப தீவிர பக்தையாகணும் இந்த கடவுளுக்கு அப்படின்னா எந்த காடா சார் சொல்லுவீங்க? இவங்களோட ஃபேவரட் காட் இவங்க தான், இவங்களை பிடிச்சிக்கோங்க, லைஃப்பில் இன்னும் நல்லா டெவலப் ஆகிடலாம் அப்படின்னா? நிச்சயமாக. இப்போ ஒவ்வொரு ராசி படி சொல்கிறது பொதுவானது, லக்னம் அதுபடி பார்த்தா இதாக இருக்கும். பட் இவங்க ராசிப்படி பார்த்தாலே இவங்களுக்கு என்ன எப்போவுமே இந்த ராசியில் ஒரு காவல் தெய்வ வழிபாடு, இவங்க குலதெய்வத்தில் இருக்கிற காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க பெருமாள் இல்லை குழந்தை வடிவத்திற்கு ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும். கன்னி தெய்வமாக இருக்கலாம்,
இப்போ குலதெய்வத்தில் அந்த பூர்வீக தெய்வத்தையே குழந்தை வடிவமாக கும்பிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உடுப்பி கிருஷ்ணராக இருக்கலாம், குருவாயூர் இருக்கலாம். இதெல்லாம் இந்த ராசிக்கு செட் ஆகும். இல்லை நான் சிவனை மட்டும் தான் கும்பிடுவேன், நடராஜர் தான். நடனம் ஆடும் சிவன், இல்லை நடனம் ஆடுகிற இது. இல்லை நான் விநாயகர் தான் கும்பிடுவேன்னா நர்த்தன விநாயகர். அப்போ நடனம் இருக்கணும், ஒரு கலை உணர்வு இருக்க கரெக்டாக பிடிச்சிட்டேன். கலை உணர்வு இருக்கிற ஒரு கடவுள் இருந்தால் நிச்சயமாக இருக்கும். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா முருகராக இருந்தாங்க திருத்தணி தான் சொல்லுவேன். திருத்தணி போயிட்டு வாங்க, அவங்க நல்லா செட் ஆகும். மலையில் கழுகு மலையும் போம். அப்போ ஏதோ ஒரு பறவை பச்சி அந்த இடத்துல ஒரு வாகனம் இருக்கிற கோயில் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர் வரணும். இப்போ கருடாழ்வார் பெருமாள் இடத்துல கருடன் இருப்பாங்க. இப்போ அந்த கோயிலில் ஒரு இறைவனுக்கு வாகனம் இருக்கிற, இறைவனுக்கு தேர் இருக்கிற அந்த அம்சமுள்ள கோயில் இவங்களுக்கு மனதுக்கு பிடித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தங்க அந்த இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வகையிலும் பார்க்கலாம். ஆனால் இவங்களுக்கு தான் உபாசன தெய்வம் ஒத்து வரும். இவங்க இறைவனை பிடிக்கிறது பிரபஞ்சத்தை பற்றி பேசுவாங்க. பிரபஞ்சம்பாங்க, கேலக்ஸிம்பாங்க, சுவிட்ச் வேர்டும்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ராசி தான் அது. ஓகே, சூப்பர் சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மிதுன ராசியோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வேலை அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற மிதுன ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சார்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லையும் பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.